ஐயா வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலுங்க? இன்னைக்கு வந்து கீரை சாதம். கீரை சாதம் இன்னைக்கு என்னங்க புது விதமா? ஆமா, ஏன்னா வெயில் அதிகமாயிடுச்சு இல்லையா? சீடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீரை சாதம் போது கீரை சாதம் ஹெல்த்தியா கொடுக்க போறீங்க. எஸ், ஹெல்த்தி ரொம்ப அவசியம் இல்லையா எல்லாருக்கும்? கட்டாயங்க. ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. மிளகா, காஞ்சி மிளகா, கடுகு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, பூண்டு போட்டு இப்போ வெந்து இருக்குது. எல்லா வகை கீரைகளும் வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா அரைக்கீரை, பாலக்கீரை, தண்டுக்கீரை, பாலநாராயண கீரை, இந்த 3 கீரையும் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு கீரை மட்டுமே மேக்சிமம் ஒரு 5 கிலோ இருக்கும் கீரை. 5 கிலோ. அது வதங்கிச்சுன்னா அது நமக்கு பெருசா இருக்காது. சரி. மேக்சிமம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு 10 கிலோ செய்யறோம் இல்லையா, நம்ம அவ்வளவு கீரை போட்டாதான் அது இருக்கிறதாவது தெரியும். ரெண்டாவது அந்த கீரை வந்து நல்லா வேக வச்சு அந்த கீரை வெந்து சாப்பிடும் போது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். கீரை சாப்பிடும் உடம்பு ரொம்ப நல்லா தெரியும். அதே மாதிரி முடிஞ்ச வரையும் பாத்துக்கணும். நம்ம அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனா போயிட்டு இருக்குது. இந்த கீரை சாப்பிட்ட செய்யறத நீங்க பாக்கலாம். இப்ப நம்ம எல்லாருமே எந்த செயல் செய்தாலும் அந்த செயல வந்து ரொம்ப ஆழ்ந்து ரொம்ப உன்னதமா இறங்கி நம்ம அன்பா செஞ்சோமா. இப்ப நாய் வந்து கீரை சாப்பிடும் நல்ல ஒரு சந்தேகம் இருக்குது. இப்ப நாங்க போற சாப்பாடுலாம் பார்த்தா எல்லா விதமான சாதமும் போட்டு வரும். காலிஃபிளவர் சாதம், கேரட் சாதம், சரிங்களா, பீட்ரூட் சாதம், இப்ப ரீசன்ல புளி சாதம், கோயில் புளியா வர மாதிரி போடும். புளியா வர கோயில் புளி. ஏன்னா சுவைன்றது ஒண்ணுதான். அந்த சுவை வந்து நம்ம எந்த சுவையா செஞ்சுட்டா அதை ஜீவராஜ் சாப்பிட சாப்பிடும். நம்மளும் பாருங்க, எந்த சாப்பிடும் சுவை என்ன சாப்பிடும், சுவை போட்டு நம்ம தான் சாப்பிட மாட்டோம். உண்மைதானே? சுவையாரும் நல்லா சாப்பிடுவோம். நல்லா புரிஞ்சிச்சு. நம்ம வெங்காயம் போட்டுருவோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். எல்லாம் வெந்துட்டு வெங்காயம் போட்டுருக்கோம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கு. அது வதங்கினப்ப நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா கட்டாயம் அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? சரிங்க. இதனங்க டிஃபரெண்டான பிக்சர்லாம் கிடையாது. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்சர் தான். இது இந்த யூஸ்ஃபுல்லான பிக்சர் வந்து நம்ம டிஃபரெண்டான ஒரு கிரியேட்டிவிட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா எல்லாமே இங்க வந்து இறைவன் நம்ம சொல்றோம், எல்லாமே லைட் பார்ட்டின்னு சொல்றோம், லைட் சோர்ஸ்னு சொல்றோம். இப்ப சொல்றோம் நம்ம அந்த அளவுக்கு ஒரு வெளிக்காட்டணும் இல்லையா? அந்த ஒரு விதமா தான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஜீவராசிகளோட படங்கள் இருக்கும். எல்லாரும் படம் லைட் வந்து எமிட் பண்ணும். இப்ப அந்த லைட்ல அது எமிட் பண்றதுனால இப்ப லைட்ன்றது நம்ம பத்தி கார்டன் நம்ம சொல்றோம். அப்ப இங்க இருக்கிற எல்லா உயிருமே கார்டன் நம்ம பார்க்கணும். உண்மைதானே? நம்ம வாய் வார்த்தையா சொல்லாம நாங்க ஒரு படமாவே கிரியேட் பண்ணிச்சோம். நம்ம ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய இருக்கும். அன்பை சார்ந்த படங்கள் இருக்கும், ஒளியை சார்ந்த படங்கள் இருக்கும். இப்ப அந்த படங்கள் என்பது என்னன்னா நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும். உண்மைதானே? நீங்களே பாருங்க, இப்ப படங்கள் பாக்குறீங்க. இப்ப அந்த படத்துல வந்து ஒரு பேசுக்கும் ஒரு ஜீவராசியோட ஒரு அசைவை வச்சு ஒரு வார்த்தைகள் வெளிப்படுது. உண்மைதானே? ஒரு அந்த நாய் நம்மளை பாக்குறது, அந்த பார்வையிலே ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுது நம்மளுக்கு? அதுவும் வேந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? இப்ப அந்த மாதிரி ஒரு அதுல வியூ தெரியுது இல்லையா? அது இப்ப இந்த வியூ நம்ம எப்படி அதை சொல்றோம்? அது நம்ம வேந்து பாக்குறோம் அப்படின்னு அது சொல்லிச்சா நம்ம கிட்ட? இல்ல. ஆனா அதுல இருக்கிற தோற்றத்தை வச்சு நம்ம சொல்றோம். உண்மைதானே? ஏன்னா இதே போல் தோற்றத்தை நம்ம பார்த்துருக்குறோம். வெளியே பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்துக்கு நிமித்தமா இந்த போட்டோல இருந்து வர அந்த கிரியேட்டிவிட்டி நம்மளால பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. உண்மைதானே? ஆனா நம்ம அது பேசல. உண்மைதானே? பேசல. ஆனா நம்ம சொன்னோம். எப்படி சொன்னோம்? பழக்க பதிவு ஒரு காரணம். ரெண்டாவது நம்ம கண் வழியா பார்க்கும் போது கூட அதுக்கு பேசினா என்ன சொல்லுமோ அது நம்ம பார்த்து சொல்லலாம். இப்ப அதான் நம்ம பாக்குறோம். இப்போ பார்க்கும் போது நம்ம வந்து வேப்பா பாக்குற மாதிரி தெரியுது இல்லையா? இப்ப அதே பாருங்க, இந்த பன்னிக்குட்டி கூட அதே போல் தான். உண்மைதானே? ஏன்னா இங்க எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்குது. எல்லா பொருளும் பேசுமானா பேசும். அது வெறும் படங்களே பேசும். மொழி இல்ல. இங்க எதுவுமே இங்க எதுவும் தேவையில்லை. உருவமே தேவையில்லை. இருக்கு வெறும் படங்கள் தானே. அது மொழி தேவைன்னு சொல்லக்கூடாது. உருவமே தேவையில்லை. உண்மைதான். இப்போ ஏன்னா இங்க எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. எல்லாத்துக்கும் உயிர் இருக்குதுன்னா இங்க எல்லாமே பேசும், சிந்திக்கும். உண்மைதானே? உண்மை எல்லாமே உணரும். இப்ப ஒண்ணுமே இல்ல பாருங்க. இப்ப இந்த டப்பா இருக்குல்ல, இந்த டப்பா இருக்கு. இப்ப இதோட அகலம், இதோட சைஸ், இதோட நேரம், இப்ப இதெல்லாம் பார்க்கும் போது இதுல இந்த வடிவத்தை பார்க்கும் போது, இந்த கலரை பார்க்கும் போது நமக்கு ஒரு சின்ன தோணலையா? தோணும். இப்ப அந்த தோன்றல் எப்படி வந்துச்சு? அப்ப அது ஒரு வடிவத்துல இருக்குது, அது ஒரு கலர் இருக்குது, அது எவ்வளவு பொருளை தாங்கும், அது அழகா இருக்குது, அழகா இல்லையா? இப்ப இதெல்லாமே நம்ம சொல்றோம். இது எப்படி சொன்னோம்? பழக்கமா சொல்றோம் நம்ம நினைக்கிறோம். இந்த டப்பா வந்து இந்த மாதிரி பொருள் தேவைப்படுறவங்களுக்கு கட்சினா பெரிய விஷயமா தெரியும். அதிகமா இருக்கவங்களுக்கு கட்சி அது வேண்டாத பொருளா தெரியும். நிறைய மாற்றமா அதுக்கு சிந்திச்சுக்க அந்த வெளிப்படுத்தும். இது எப்படி வெளிப்படுத்துதுன்னா உண்மையிலே நம்ம பழக்க தோஷமா நம்ம சொல்றோமா இல்லை,
அந்த பொருள்ல இருந்து அவுட்புட் வெளியாகும். அந்த பொருள்ல இருந்து ஒரு அவுட்புட் வெளியாகுது. அதோட சிந்தனையை கொண்டு நம்ம சிந்தனை ரெண்டு டைப் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்க எல்லா இடத்துலயுமே இதான் நடக்குது. இதை நம்மளால அதை புரிஞ்சிக்க முடியல. நான் பழக்கமா நான் பார்த்தேன், அதனால நான் பேசுறேன், அதனால நான் சொல்றேன், அப்படி கிடையாது. இங்க எல்லாத்துல இருந்து ஒரு ஆற்றல் வெளியாகும். அதோட செயல்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிந்தனைகள் வெளிப்படுங்க. அப்ப அதை கொண்டு இங்க வந்து எந்த பொருளை யாரு பார்த்தோம்னா ஒரு புதிய விதமான அனுபவத்தை உணர முடியும். ஏன்னா நாங்க செய்யும் போது எனி டைம் ஒரு பேச்சு உரையாடல் வந்துட்டே இருக்கும். இந்த உரையாடல் நிமித்தமா இங்க நடக்கிற நிகழ்வு வந்து எல்லா பொருளுக்குள்ளயுமே அந்த அன்பு இருக்கு. எல்லாமே இங்க பேசுமானா பேசும். நீங்க சொல்ற மாதிரி எல்லா பொருளுக்கும் உயிர் இருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. அதே நான் எதோட பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த பேசுதல் கேட்கும் போது என்ன ஆகும்? இப்ப அந்த பொருள் உன் கண்ணத்தை நீ வந்து அசைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. அசையக்கூடிய தன்மை எல்லாமே இருக்குது. அசைய வேண்டான்னு இருக்குது. யாரும் அசைய சொல்லலேன்னு இருக்குது. யாரையும் பெருசா ஒருத்தரோட தன்மை நம்ம வெளியே காட்டணும், ஒருத்தரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட உயர்வும் அவங்களோட மதிப்பும் அவங்களோட தன்மையை நம்ம புரிஞ்ச மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா அவங்களோட மொழி வெளிப்பட வெளியே காட்டுவாங்க. அதை எப்படி காட்டணும்? காட்ட மாட்டாங்க. இப்ப நிறைய பேர் என்னோட சொல்றாங்க, ஒரு பொருள் எல்லாம் ஆறு நானே பாக்குறேன், வாய்ப்பே இல்லை அதுக்கு, அந்த மாதிரிலாம் ஆகுது. ஏன்னா அப்ப அதுக்கு உயிர் இருக்குதுன்னு பட்டவர்த்தம் அதுக்கு தெரியும். நான் நம்புறேன். அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோணும் போது அதை வெளிப்படுறாங்க, உணர முடியாது. எப்படி முடியுது? அப்போ நீ யாரை எப்படி நம்புறியோ அதுக்கேற்ற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். உண்மைதானே? உண்மைங்க. இவ்வளவுதான். இப்ப அந்த நம்பிக்கையை நம்ம எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோம், எந்த அளவுக்கு எல்லாத்தையும் உயர்வா பார்க்கணும், உயிரா பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா ஒரு பெரிய அனுபவம், பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எல்லாரும் உணரலாம். அதுக்கான அந்த உணர்வை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம அன்பு செயல்குள்ள ஆழ்ந்து செய்யணும். அதுக்கான ஒரு மெயின் ப்ரிப்பரேஷன் தான் இப்போ கீரை சாதம் ரெடி ஆகுது. இப்ப இந்த கீரை சாதத்தின் வெளிப்பாடு பாத்தீங்கன்னா உண்மையிலே சூப்பரா வரும். அந்த கீரை சாதத்தை விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அப்ப அந்த நாய் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடும். எனக்கு சந்தேகமே இல்லை. ஆமா, இப்ப நான் புளி சாதம் செஞ்சேன், நாய் சாப்பிட யோசனை, நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சுவையா இருந்து நாய் சாப்பிடும், சந்தேகம் இல்லை. ஏன்னா சுவையா இருக்குது, நான் சாப்பிடுறேன்னா அந்த ஜீவராசின்னு சாப்பிடும், சந்தேகம் இல்லை. நாய் நான் ஒண்ணுன்னா ஒண்ணுதான். நல்லா வதங்கினாதான் அந்த சுவை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா வதங்கும் போது அதோட டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கீரை ஃபுல்லாமே அதிகமாயிடும். அப்ப சாப்பாட்டுக்குள்ளேயும் போயிடும். ஏன்னா இப்ப நாய் வந்து அதை மென்னு சாப்பிட்டா அதை ருசி அறிய முடியாது. மென்னு சாப்பிட்டா ருசி அறிய முடியாது. நம்ம அது ரொம்ப வேக வைக்கும் போது அதுல இருக்கிற மொத்த சாப்பாடோட கலந்தும் அது முதல்ல கீரையில மிக்ஸ் ஆகும். கீரையில மிக்ஸ் ஆகி நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க தம் போட்டு எடுக்கும்போது சாப்பாடுல ஃபுல்லாமே சாரம் மிக்ஸ் ஆகும் போது அந்த சுவை கொஞ்சம் ரொம்ப சூப்பரா இருக்கும். வெங்காயத்தை மட்டும் எவ்வளவு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவை வந்து கூடிடும். இப்ப சுவை ரொம்ப அவசியம். கொஞ்சம் நேரம் மூடி விட்டுருங்க, நல்லா வதங்கட்டும். இது வந்து மல்லித்தூள். ஆமா, மல்லி வந்து நல்ல ஒரு மணமா இருக்கும், சுவையா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள். மேக்சிமம் எல்லாமே நம்மளே ஓனா வாங்கி அரைச்சிருது. எல்லாமே நம்ம ஆமா, நம்மளே வாங்கி நம்மளே அரைச்சி வச்சிருது. மேக்சிமம் கடையில வாங்க அதுக்கான சோர்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. அதனால எல்லாமே செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மஞ்சள் தூள். இது நம்ம ஓன் பிரிபரேஷன். ஆமா, கீரை எல்லாம் போட்டுக்கணும். ஆமா, எல்லா விதமான கீரை மிக்ஸ் பண்ணிடலாம். கத்திடுவோம்ல. ஆனா இது வதங்கிடுச்சுன்னா அது அப்படியே கம்மியாயிடும். வதங்கிறதுக்கு தேவையான தண்ணிங்களா? ஐயா, நீங்க நித்தியத்தின் சொற்கள் இருக்கு அப்படின்னா என்னதுங்க ஐயா? நித்தியத்தின் சொற்கள்லாம் பாத்தீங்கன்னா அன்பான செயலை செய்யும் போது அனைத்து நான்ற ஒரு புரிதல் ஏற்பட்டது. அனைத்து நான்னா நானும் ஒரு வார்த்தை போட்டுருங்க மேல, அதை பாத்தீங்களா? அந்த நான்ற வார்த்தை என்ன? இங்க நான்னா முழுமையான அன்புன்னு அர்த்தம். இங்க நாம்னாதான் அன்புன்னு நினைக்கிறாங்க, நான்னா அப்படி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அங்க அதான் ஒரு விஷயம் ஏற்படுது. அந்த வேற்றுமையை நீக்கி நம்ம அன்பு அதிகமா செய்யும் போது எல்லாமே நானா தெரியுது. இப்ப அந்த நானா தெரியுறதுனால ஏற்பட்ட ஒரு அறிவு வெளிப்பாடு அந்த வார்த்தைகள். அதனாலதான் அதுக்கு மேல வாசகம் போட்டு நித்தியத்தின் சொற்கள்னு போட்டுருக்குது. இங்க எல்லாத்துக்கும் உயிர் இருக்குதுன்னு நான் பேசியிருக்கேன். இப்ப அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடிய சூழல் ஏற்படுத்தியது அன்புன்ற ஒரு செயல். இப்போ அதுல இருந்து ஏற்பட்ட அறிவு கொண்டு இந்த வாசகம் இருந்தது. இப்ப இந்த வாசகத்தை தொடரும் போது ஒரு பாயிண்ட் வைக்கணும் இல்லையா? ஆமாய்யா. அப்ப அதுக்கான வார்த்தைன்னா நித்தியத்தின் சொற்கள். நித்தியன்றது முழுமையான பொருள்னு அர்த்தம். நித்தியம்னா எப்பவுமே இருக்கிற பொருள், நித்தியம்
கடந்து எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது நித்தியம் பொருள். இப்ப அந்த நித்தியமான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துருக்கோம். நம்ம எல்லாமே இப்ப தோன்றது, எப்பவுமே நம்ம தோன்றிய ஒரு பொருள். இப்ப நம்ம இந்த உடல் இப்ப இருக்குது, ஆனா நம்ம எப்பவுமே இருந்தோம். எத்தனை கோடி யுகமா இது தோன்றுச்சோ அப்ப இருந்து நம்ம இருந்தோம். இப்ப அதெல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சது, அதோட வெளிப்பாடான வார்த்தை தான் நித்தியத்தின் சொற்கள். நீங்க அதுக்கடுத்து உயிர்காக செயல்களை தொடர்ந்து அன்புடன் செய்து வரும்போது நான் வேறு பிற உயிர் வேறு என்ற தன்மை நீக்கி ஒருமை ஏற்படும். ஒருமைனா என்னதுங்கய்யா? ஒருமைன்னு இப்ப சொன்னீங்க, இப்ப நான் சொன்னேன், அதான் ஒருமை. இப்ப அந்த ஒருமைனா இப்போ பிறர் வேற நீ வேறன்னு பார்க்கணும். இப்ப நான் சொன்னேன், இப்ப அதை போட்டிருக்கு, ஒருத்தர் ரொம்ப நம்ம கடினமா பேசினாலோ ஏதோ நம்மளை காயப்படுத்த பேசினாலும் நம்ம அவங்க வந்து ஒரு குழந்தையாவும் அறிவு தெளிமையாவும் பேசுறாங்க, இல்ல சூழல் காரணமா பேசுவாங்க, நம்ம கடந்து வரணும் அப்படின்னு நான் சொன்னேன். இது எல்லாம் செய்ய முடியுமானா முடியாது. எப்ப முடியும்னா ஒருமை வந்தா முடியும். இப்ப ஒருமை என்னன்னா நீ நான் ஒண்ணுன்னு அர்த்தம். இப்ப இதே வார்த்தை என் குழந்தை பேசினாலோ, இல்ல நான் ஒரு தாயார் எனக்கு என் குழந்தை பேசலாம், எங்க அம்மா யாரு நம்ம வந்து அதை பெருசா எடுத்துக்குமா? எடுத்துக்க மாட்டோம்ல. ஏன் குழந்தை தான் பேசினாங்க, அதெல்லாம் இருக்குது, சின்ன பையன் தெரியாம பேச ஏதோ சொல்லிட்டு நம்ம கடந்து போறோம் இல்லையா? அப்போ கடந்து போக முடியாது. பிறர் பேசும்போது கடந்து போக முடியாது, அவங்க சண்டைக்கு போறோம்ல. அங்கதான் என்னன்னா அந்த பிறரு நான் இப்ப நம்ம தான் அப்படின்ற எண்ணம் வரணும். இப்ப அவங்க எல்லாமே நம்மளுக்கு குழந்தையாகும், எல்லாரும் நம்மளுக்கு தாயாகும், எல்லாரும் நம்மளுக்கு தந்தையாகும், நம்மளுக்குள்ள அந்த அறிவு வரும். அந்த அறிவு வரும்போது ஒருமை விளங்கும். ஒருமைன்னா எல்லாம் ஒண்ணுன்ற. எப்படி உங்க அம்மா வந்து உன்னை நீ என்ன சொன்னா அம்மா திருப்பி திருப்பி உங்களுக்கு தேவையான கொடுப்பாங்க. உண்மைதானே? உண்மைதானே. இதை நான் பாத்துருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட நம்ம சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அம்மாவை போய் அடிப்பாங்க. நான் பாத்துருக்கேன், அடிப்பாங்க. ஆனா அவன் தான் தப்பு பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா அவங்க அம்மா வந்து அவங்க கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. என் போய் அவ்வளவு பண்ண மாட்டாங்க, எப்ப குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அவன் குடிப்பான்னு, அவங்களை அடிப்பான்னு தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனா அவங்க சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. எப்படி சொல்ல முடியுது அவனால? அதுதான் தாய். ஆனா அவங்க என்னன்னா அவங்க பிள்ளைய மட்டுமே காப்பாற்றணும்னு பாக்குறாங்க. அது வந்து என்னன்னா பாசம். என் புள்ள அவனை இது பண்ணக்கூடாது, அவன் தவறு பண்ணா கூட அவங்க அந்த வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்க அது அவன் பண்ணது தப்பு. பாசத்தின் காரணமா அவங்க தவறு பண்ணது தெரியாம என் புள்ளன்ற எண்ணத்துல பண்றதெல்லாம் மறைச்சு பேசுவாங்க. ஆனா முழுமையான அன்பு செய்தா, ஒருமை குணம் வந்தா எல்லாரையும் புள்ளைய பார்க்க தெரியும். தவறுனா தவறு சுட்டி காட்ட தெரியும். நம்மளுக்கு தவறுதான் தவறு, அதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்ல தெரியும். ஆனா நம்ம போய் காயப்படுத்த மாட்டோம். அவங்க காயப்படுத்தாம நம்ம குழந்தையா பார்த்து அறியாமல பேசுறாங்க, தெரியாம பேசுறோம், நம்ம அதை கடந்து போவோம். நம்ம கடந்து போக நம்மளும் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம், அவங்களும் டிஸ்டர்ப் ஆகாம அவங்க டிஸ்டர்ப் நீங்கணும்ன்ற எல்லாம் நமக்கு தோணும். ஏன்னா அது நம்ம குழந்தை தானே, பிறர் கிடையாது என்ன பண்ணும். பிறர் நீங்கி, பிறன்ற தன்மை நீங்கி அனைத்து நானா மாறி, அந்த நானா மாறதுக்கு பேர் ஒருமைன்றது. அந்த ஒருமைன்ற குணம் நமக்கு அந்த அன்புக்குள்ள நம்ம ஆழ்ந்து போகும்போது, இப்ப எப்படி பாத்தீங்க சாப்பாடு சமைக்கிறது இல்லையா? இப்ப நம்ம சாப்பாடு சமைக்கிறோம், இப்ப சாப்பாடு சமைக்கிறது கீரை சாப்பாடு சமைக்கிறோம், நிறைய விதமான சாப்பாடு சமைக்கிறோம். நம்ம சாப்பாடு சீட் டாக்ஸ் கூட சமைக்கிறோம். இப்ப நம்ம சீட் டாக்ஸ் போசம் இவ்வளவு நம்ம அன்போட காலையில 6 மணி நம்ம சாப்பாடு போட முடியுமா? போறோம். இப்ப இது காரணம் என்ன? இப்ப அந்த நாய் என் குழந்தைனால நான் பண்ண முடியும். உண்மைதானே? எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. இப்ப எல்லாரும் தாய் தந்தையெல்லாம் வேலைக்கு போய் சமைக்கணும், அவங்க குழந்தைனால போய் சமாளிச்சு அவங்க தேவையெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப அவங்க நம்மளுக்கு குழந்தை, ஏன்னா அந்த நாய் நம்ம தான். அந்த உணர்வுனால நம்ம இதை செய்ய முடியுது. இதுக்கான சூழல் ஏற்பட்டு நீ நம்ம 10 வருஷமா அதை செயல பண்ணணும். முழுமையான அன்பு இல்லாம முழுமையான அந்த கருணை இல்லாம செய்ய முடியுமா? முடியாது. அப்ப செய்ய முடியுதுன்னு அப்ப அந்த ஒருமை விளங்கி இருக்குது, அன்பு வெளிப்படுது. அதோட ஒரு முழுமையான அன்புனா ஒருமை என்ற குணம். சரியா? கீரை வந்துச்சுங்களா? முக்கால்வாசி வந்துச்சுமா, ஒரு லைட்டா தான் வேகணும். ஏன்னா நல்லா வெந்தாதான் நம்மளுக்கு வந்து, ஏன்னா சாப்பாடோட மிக்ஸ் ஆகணும் அது. ஏன்னா நம்மளா தான் மென்னு சாப்பிடலாம், அவங்களால வந்து மெல்ல முடியும், அவங்களால நம்மள மாதிரி மெல்ல முடியாது. ஏன்னா வந்து மாமிசம் வச்சுனவங்க, மாமிசம் வச்சு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கடாப்பல் இருக்காது, கோரைப்பல் மட்டும்தான் இருக்கும். கோரைப்பல் இருந்தாலும் அவங்களுக்கு முழுங்க தான் முடியும், நம்மள மாதிரி அரைச்சி சாப்பிட முடியாது. அப்போ நம்ம இதை வேக வைக்கும் போது ரொம்ப சாப்பிட்டா வேக வச்சிடணும். அவன் அரைச்சி முழுகும் போது அப்படியே முழுகிடுவாங்க, முழுகும் போது செரிமானம் ஆகும். அப்ப செரிமானம் அதை வேக வைக்கிறது நம்ம சாப்பிட்றது 2-3 பக்கம் எக்ஸ்ட்ரா வேக வைக்கணும். அப்படி வேக வச்சா அது சாப்பிட்டா உள்ள போகும்போது இந்த கீரை சத்தும் போச்சு. இல்லைன்னா வந்து டாய்லெட் போகும்போது வெளியே வந்துடும். அப்படியே செரிமான பிரச்சனை வருமா? வரவே கூடாது. சாப்பிட்டா செரிக்கணும், அது சத்தா கம்மி ஆகணும். அப்ப நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வேக வைக்கணும். நம்மளுக்கு உணவு சமைக்கிறத விட ஜீவராசி உணவு சமைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு குறைன்னு சொல்லலாம். ஆமா, ரொம்ப எஃபர்ட் போட்டு சமைக்கிறது. இது சாதாரணமா நாய்க்கு தானே சமைக்கக்கூடாது. ஆனா ஒரு விஷயம் இருக்குது, நம்ம என்ன சமைச்சு போட்டாலும் அவங்க அவுட் புட் மட்டும் தவறாது, அவங்க ஒரே ஒரு அன்பை மட்டும் வெளிப்படுத்துவாங்க. ஆனா இதே நம்ம மனிதனுக்கு கொடுக்கும்போது நம்ம சரியா சமைக்கணும். சரியான ரொம்ப டேஸ்டா சமைக்கணும். சரின்றதான் ரொம்ப டேஸ்டா சமைச்சாலும் அவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து நீ நல்லா சமைக்கலாம், எது செஞ்சாலும் அவுட் புட் மட்டும் அன்பை மட்டும் வெளிக்காட்டுவாங்க. ஆனா அதனால நம்ம வந்து சமைக்கிறது டபுள் பங்கு எக்ஸ்ட்ரா சமைக்கிறது. சுயா சமைக்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமா சமைக்கும். அதனால இது வேக வந்து இப்போ நம்ம சாப்பிடுறது வந்து இருக்குது, ஜீவராசி சாப்பிட்றது நல்லா வேக வைக்கும். சரி.
ஐயா ரெடி ஆயிடுச்சு போல இருக்குங்க. ஆமா, கீரை நல்லா வதங்கியாச்சு. இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. கொதி வந்துச்சுன்னா அரிசியை போட்டு வேண்டியதான். போட்டு நல்லா ஒரு பதத்துக்கு வேக வச்சு தம் போட்டணும். தம் போட்டு தம்ல வேகும் போது இன்னும் அந்த கீரை நல்லா கொலைய வேகும். ஐயா நல்லா கொதி வந்துருச்சு. நல்ல ஒரு சுவையோட மனமும் வந்து ஐயா கீரை சாதம் போடுறது நம்மளதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆனா இங்க எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க, பாத்துக்காங்க, நிறைய ரொம்ப வெரைட்டியா போடுவாங்க, ரொம்ப டேஸ்டா போடுவாங்க. ஆனா வந்து ஹெல்த் அப்படின்னு நம்ம பொறுத்த ஹெல்த் எதுவும் எல்லாரும் சொல்ல முடியும். வெஜிடேரியன் ரொம்ப ஹெல்த் சொல்லலாம், அது முக்கியமா கீரை ரொம்ப பெஸ்ட் நம்ம சொல்லலாம். அந்த உணவு நம்ம நாய்க்கு சமைச்சு போடுறது நம்மளால நம்ம போடுறோம், போட மாட்டாங்க. ஏன்னா சாப்பிட மாட்டது சந்தேகம் இருக்கு. ரெண்டாவது நீங்க சாப்பிடாது என்ன வருது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பசிக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க சொல்லுது. ரெண்டாவது அந்த நாள் நம்ம பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு காய்கறி உணவு வெஜிடபிள் உணவு கொடுக்கும்போது அவங்களோட தன்மை கொஞ்சம் குறைஞ்சி அவங்களோட சத்து கொஞ்சம் அதிகமாகும், சிந்தனைகள் நிறைய மாறும். நான்வெஜ்ன்ற பழக்கம் மாறிடும். ஏன்னா இங்க பழக்க பசங்க எல்லாத்தையும் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்ம பழக்கத்தை மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். இப்போ நான் இதை போட ஆரம்பிச்சுக்கிட்ட ஒரு 3-4 மாசம் நிறைய போடுது. போடும்போது ஆரம்பத்துல கொஞ்சமா சாப்பிட்டா இப்போ இந்த உணவு கூட சாப்பிடுற பக்கத்துல விட்டாங்க. இந்த உணவு வெயிட் பண்றாங்க, பழகிட்டாங்க, பழகிட்டாங்க. இப்போ அது எதுவுமே கேட்கல. புளியோவரை போடுறேன், புளியோவரை போடுறோம், லெமன் ரைஸ் போடுறேன், எல்லா விதமான ரைஸ் போடுறேன். எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடும். தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்குது. தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்குது. சோயா இருந்தா ரொம்ப பிடிக்குது. வேற ஒண்ணு இல்லை, சோயா எல்லாமே நம்ம சோயோட செஞ்சு எல்லா நல்லா விரும்பி சாப்பிடுறது. இதை பாத்தீங்கன்னா நாய்க்கு மட்டும் உணவு இல்லை, எல்லா விதமான ஜீவராசியும் வச்சுக்கிறது. அந்த உணவு வைக்க போகும்போது கடவுள் கிடைக்கிற ஒரு பெரிய ஆனந்தம் பாத்தீங்கன்னா ஓனா வந்து சாப்பிடுது, ஓனா சாப்பிடுது, எதிர் வந்து சாப்பிடுது, அணில் சாப்பிடுது, மைனா சாப்பிடுது, கவுத்து புறான்னு சொல்லுவாங்க, அது சாப்பிடுது. நார்மல் புறா இருக்கு பாருங்க, அது வந்து காலையோட தோண்டி போட்டு சாப்பிடுது. சரிதாங்க. ஏன்னா இங்க நம்ம சாப்பிட்டுருக்கோம், என்ன சாப்பிடணும் தெரியல, எல்லாரும் ஒருத்தர் குடுறா நம்ம சாப்பிடுறோம். அதே போல எல்லா ஜீவராசியுமே அந்த சூழ்நிலையை பற்றி ரசிச்சுட்டு இப்ப இந்த சாப்பாடு கூட தெரியுது. இப்ப வந்து ஓனா சாப்பாடு சாப்பிடுமா, புறா சாப்பாடு சாப்பிடுமா, ஜாமீன் தான் சாப்பிடும். ஆனா இதுவும் தனி தனி வேலை வச்சிருக்கு. ஆனா எல்லாரும் சாப்பிடும் போது அவங்க ஒரு 2 காய் வச்சுப்பாங்க, நல்லா இருந்துச்சு சாப்பிடலாம். இன்னும் அப்படியே போகும். அது நம்ம பேர் செயல் செய்யும் போது ஒரு எலி வந்து சாப்பிடும், அணில் வந்து சாப்பிடும், காக்கா சாப்பிடும், இந்த குருவி சாப்பிடும், புறா வந்து எல்லாரும் தெரிஞ்சு புறா வந்து சாப்பிடுது. இப்போ அதை பார்க்கும் போது ஏதாவது தோணுது. இப்போ எப்படி நம்ம சாப்பிடும் சாப்பிடுறது அதுவும் நம்ம என்ன சாப்பிடுறது எல்லாருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம், சாப்பிட்டு பார்த்தலாம். அதே என்ன எல்லாத்துக்குள்ளே இருக்குது. இப்ப இன்னும் சின்னதுதான். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு தோற்றம் ஏற்பட்டு எல்லாமே சப்ஜெக்ட் நம்ம சப்ஜெக்ட் ஆழ்ந்து வாழ்ந்து போகணும். நம்ம மருந்து கொண்டு போகும்போது அது எல்லாத்தையும் போய் என்னவோ ஒரு 4 மாசம் கேட்டா நான் எல்லாம் சாப்பிடணும் தோணுதான். உண்மைதானே? உண்மைதாங்க. இப்ப கூட்டு பழக போட்டு கீரை சாதம் எல்லாமே சாப்பிட போய் அப்படின்னா பசி யாரும் ஏத்துக்க முடியாது. கீரை சாதம் சாப்பிடலாம் அப்படின்னா பசி அவங்களுக்கு ஏற்படுத்தி தன்மை அதிகமாயிடுச்சு. எவ்வளவு உணவு கொடுத்தாலும் 10 உணவு இருக்குதாங்க. இப்ப நாங்க அப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 300 நாய் இருக்கு. இப்ப நான் 100-150 நாய்க்கு எவ்வளவு உணவு வைக்க நான் வைக்கிறேன். நம்ம என்னதான் உணவு வச்சு ஒரு வேலை வைக்கிற மீனா வைக்கல. அப்ப அவங்க 3 வேலை ஒரு வேலை உணவு கிட்ட தெரிவிச்சு பாருங்க. அதிகமா உற்பத்தி அதிகமா இருக்கு. எல்லாமே அந்த இருக்காது. இப்போ அவ்வளவு நாய் பசி அதிகமாயிடுச்சு. அப்போ நீங்க எது பண்ணலாம் சாப்பிடும் கட்டாயம் சந்தேகம் வேண்டாம். நம்ம வருத்தம் பண்ணோம்னா வருத்தம் சூழல் இருக்குது. ஏன்னா இங்க பசி அதிகமாயிடுச்சு, ஜீவராசி அதிகமாயிடுச்சு, வேற வழி இல்லை. ஆனாலும் இங்க எது பண்ணலாம் சாப்பிடும். ஆனா அந்த சூழலை நம்ம பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கு வெஜிடேரியன் உணவா கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல உணவு நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கு இல்லையா, எல்லாமே எல்லாமே அவங்க சின்ன நல்ல சின்னதா மாற்றலாம் வாய்ப்பு இருக்கு. இது நம்ம எல்லாம் சரியா பயன்படுத்தி அவங்க வெஜிடேரியன் நல்ல ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய அறிவு கட்டாயங்க. சரியா பயன்படுத்தி நாங்க பயன்படுத்தி இதை பார்த்து பயன்படுத்தி நல்லா மாற்றம். நிச்சயமாங்க. நல்லா ஒரு கொதிவை அடைஞ்சப்பட ரெடி ஆயிடுச்சுங்களா? நல்லா கொதிச்சுட்டு அரிசி நல்லா ஒரு 3/4 போட்டா போதும்.
இது அந்த மாதிரி இருக்குல்ல. எவ்வளவு ஓவருங்களா? ஆமா, ஒரு தம் போட்டீங்கன்னா தண்ணி எவ்வளவு பாத்தீங்களா? ஆமா, மேக்ஸிமம் ஒரு half hour தம் போட்டா போதும். மொத்த தண்ணியும் உள்ளுக்குள்ள எல்லா சாப்பாட்டுக்குள்ளயும் உள்ள போகும். மொத்தமா அப்படியே மொத்தமா ஆவியா மாறி எல்லாமே சாப்பாடுக்குள்ள எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா முக்காவாசி வந்துச்சு, இன்னும் கால்வாசி வேணும். இந்த நீர் கரெக்டா அதுக்குள்ள இறங்கி நல்லா கம்மாயிடும். இந்த கீரையை நல்லா வெந்துடும். சரிங்க. half-hour சேர்த்து பண்ணி எடுக்கலாம். எப்ப முடிஞ்சிச்சு இதை காலையில் சமூக அரசு ஜீவராசிக்கு சிறந்த உணவு தயாராகிடுச்சு. நன்றி, வணக்கம்.